ஆண்டருடைய ஆவி என்மேலே உள்ளது. இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நட்சத்திற்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். ஆண்டருடைய ஆவி என்மேலே உள்ளது. ஆண்டருடைய ஆவியை பெற்றுக்கொண்ட பிறகு, ஆண்டருடைய ஆவியினால் நிரப்பப்பட்ட பிறகு, லூக்கா 4:14 வாசிக்கிறோம். தூய ஆவினால் ஆட்கொள்ளப்பட்டு பாலைவனத்திற்கு சென்று 40 இரவும் 40 பகலும் உண்ணான் நோன்பிருந்து திரும்புகிற இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவராய் திரும்பினார்? வல்லமை கொண்டவராய் கலிலேயாவிற்கு திரும்பினார். வல்லமை, தூயாவின் வல்லமை அவரை நிரப்பி இருந்தது. எதற்காக? ஏழைகளுக்கு, எளியவர்களுக்கு நற்செய்தி கொடுக்க, அந்த நற்செய்தியின் வழியாக விடுதலை கொடுக்க, பார்வையற்றோருக்கு பார்வை கொடுக்க. 2 கொரிந்தியர் 4:4 வாசிப்பது போல விசுவாசத்தின் வழியாக உண்டாகிற ஆவிக்குரிய பார்வையை கொடுக்க, ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்ய. மக்கள் ஜாதியினாலும் பொருளாதார ஏற்ற தாழ்வுகளினாலும் துறைவினாலும் அநேக மக்களை அடிமைப்படுத்தி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிமைத்தன சங்கிலே உடைப்பதற்காக மற்றும் பலவிதமான ஆன்மீக அடிமையிலும் அவர்கள் எழுந்து கொண்டிருக்கிறார்கள், கடவுளத்தில் வராதபடி. அந்த அடிமையிலிருந்து அவர்களை விடுவித்து, ஒடுக்கப்பட்ட நிலையிலிருந்து விடுவிக்கப்பட்ட மக்களாய் மாற்றுவதற்காக, பரிசுத்த ஆவியின் அருளையும் அபிஷேகத்தை பெறுகிற அருள் தரும் ஆண்டினை அறிவிப்பதற்காக, விடுதலையும் மீட்பையும் கொடுப்பதற்காக, அன்பை அகற்றுகிற அடிமைத்தனத்தை நீக்குவதற்காக, பதுக்களை போக்கி பகிர்வை கொடுப்பதற்காக, பகைமையை அகற்றி இரக்கத்தை அன்பையும் நிலைநாட்டுவதற்காக, இறை ஆட்சியை அவருடைய உள்ளங்களிலும் இருதயங்களையும் நிலைபெறச் செய்வதற்காக. பவுலடியாரை போல நீங்கள் நானும் கலாத்தியர் 2:20 பிரகாரம் வாழ்வது நான் அல்ல, இயேசு என்னில் வாழ்கிறார் என்று சொல்வதற்காக, வாழ்வதற்காக இயேசு கிறிஸ்து தூய ஆவியினால் நிரப்பப்பட்டு பணியை செய்ய இந்த பூமிக்கு வந்தார். அதே தூய ஆவியாளர் உங்களை என்னை ஆட்கொள்ளுகின்ற பொழுது அவருடைய பணியை நீங்கள் நான் செய்ய முடியும். அநேகரை கிறிஸ்துவுக்குள் ஆதாயப்படுத்த முடியும். அத்தகைய பணியில் நம்மை ஐக்கியப்படுத்திக் கொள்வோம். அவருடைய பணியை செய்வோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.